ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால உங்களோட டோட்டல் என்டையர் லைஃபும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு உங்களைய 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்துட்டு டிகிரி கோர்ஸ் வந்துட்டு படிக்க வைக்குது. இந்த 3 இயர்ஸ் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு தேவையான அகாமடேஷன், ஃபுட், கிளாத்திங் எல்லாத்தையும் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு ஏத்துக்குது. இதுக்கு வந்துட்டு பர் ஸ்டூடெண்ட்டுக்கு 35 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு செலவு பண்ணுது. இந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் வந்துட்டு ஆபீஸ் ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த ஆபீஸ் ட்ரைனிங்ல 56,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்குது. இந்த ஸ்டைஃபன் வந்துட்டு டைரக்டா பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு கொடுத்துட்றாங்க. இந்த 1 இயர் ஆபீஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டே வந்துட்டு உங்களை ஒரு ஆபீசரா வந்துட்டு ஒரு போஸ்டிங்ல வந்துட்டு உட்கார வைக்குது. இந்த போஸ்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல், ஃப்ரீ டிராவல் அலவன்ஸ், அது போக வந்துட்டு ஃப்ரீ குவார்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கிடைச்சிரும். இதுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பே லெவல் 10ல வந்துட்டு உங்களுக்கு பே ஸ்கேல் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்துட்டு வரும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ் ரேங்கிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு பே ஸ்கேல் வந்துட்டு வரும். இந்த எக்ஸாம் என்னன்னு தெரியணுமா? என்டிஏ அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நடத்துற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்துட்டு யூபிஎஸ்சி மூலியமா வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 100 rupees தான். 12th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய எக்ஸாம் வந்துட்டு கால்ஃபர் ஆயிருக்கு. அதுல இந்த என்டிஏ எக்ஸாம் வந்துட்டு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்து தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நார்த் சைட்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு பிளேஸ் ஆகுறாங்க. நம்ம தமிழ்நாடு சைடு, சவுத் சைட்ல இருந்து கம்மியான மக்களுக்கு தான் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு தெரியுது. இதை வந்துட்டு 12th முடிச்சிருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களா இருந்தாலும் சரி, உங்களோட பசங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண சொல்லுங்க. ரொம்ப பேசிக்கான இதாக தான் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு 2 செலெக்ஷன் மெத்தட். பேப்பர் 1 வந்துட்டு நார்மல் மேக்ஸ் இந்த மாதிரி தான். பேப்பர் 2ல வந்துட்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூ செக்ஷன் நடக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு கொடுக்குறேன். மோஸ்ட்லி எல்லாரும் அப்ளை பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்கள் பசங்களோட லைஃப்பை வந்துட்டு பிரைட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு பெறுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் பற்றின மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன் ஸ்டெப் டிஜிட்டல் சர்வீஸை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.